முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். தினந்தோறும் பல பேர் கிறிஸ்தவத்து மாறிட்டே இருக்காங்க. ஏன் கிறிஸ்தவத்து மாறாங்க? முஸ்லீம் மதத்து மாறது ரொம்ப கம்மி. ஏன்னா சீக்கிரம் முஸ்லீம் எல்லாரும் சேர்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்தில் எப்படினாலும் பெண்டிகாஸ்ட்ல சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒரு மதத்தில் சேர்ந்துக்கலாம். நிறைய குரூப் இருக்கு. சிஎஸ்சியில் சேர்ந்துக்கலாம், பெண்டிகாஸ்ட்ல சேர்ந்துக்கலாம், எங்கேயாவது பைபிள் படிக்கலாம், பேர் இந்து பேர் வச்சுட்டே கிறிஸ்தவ கோயிலுக்கு போகலாம். அது வேற. முஸ்லீம் மதத்தில் மாறினா முஸ்லீம் தான், அப்புறம் சாதிலாம் கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் பிஹெச்டி பண்ணுவாங்க. மீனாட்சிபுரத்தை நான் போய் பார்த்தேன். அந்த முஸ்லீம் மதம் மாறினாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு போனேன். அது சும்மா போய் பார்த்து நல்லா இருக்காது. சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதை சில பேருக்கு பொறுக்கல. இது காசு கொடுத்து வாங்குற டாக்டர் படம் நினைச்சிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விவரங்கள் எல்லாம் சேகரித்து அதன் பிறகு சயின்டிபிக் அப்ரோச், அது ஒரு ரிசர்ச், அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அதில் என்ன முடிவு வந்திருக்குன்னா, இஸ்லாத்துக்கு மாறினவங்க இன்றைக்கு முழுமையாக முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு பழைய அடையாளம் கிடையாது. இப்போ யாரும் அவங்களை போய் பல்லர்லாம் சொல்ல முடியாது. பல்லர் தேவேந்திர வேளாளர் சொல்ல முடியாது, பல்லர்னு சொல்ல முடியாது. முஸ்லீம் தான். அவனுக்கு பிறக்கிற பிள்ளை முஸ்லீமாவே பாருது. அவன் பேர பிள்ளை முஸ்லீமா பார்க்கறான். இப்போ முஸ்லீம்னா வாங்க பாய்னு சொல்லி கட்டிக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் பல்ல பையன் தள்ளி நில்லுனா அவன் பாட்டனை பல்லன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு பேரனை